கிருபை எப்போதும் இருப்பாங்க. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். பலவீனத்திலே என் பலம் பரிபூர்ணமா வேணும் என்று சொன்னார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். God bless you. ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவியே வந்திறங்கட்டும்.
ஸ்தோத்திரம். முதல்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு ஏறெடுப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, வர வேண்டிய பிள்ளைகளை தடங்களோடு கொண்டு வாங்க என்று சொல்லி நம்முடைய சபையில் இருக்கும் விசுவாச பிள்ளைகளை முதலாவது ஆண்டவர் கொண்டு வரும்படியாக ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிருபை 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 கிருபை. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியினாலே, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியினாலே, அவர் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறாரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்தோத்திரம் நிமிஷமும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். நம்ம உடம்புல எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ போராட்டங்கள், இந்த வருஷம் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் எத்தனையோ ஸ்தோத்திரம் அவமானங்கள், நிந்தைகள், கண்ணீர்கள், வேதனைகள். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஜெயமாய் கொண்டு வந்து நிறுத்தினதே ஸ்தோத்திரம். அதை எண்ணி எண்ணி தேவ சமூகத்துல ஆண்டவரே தடைகளை உடைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வாங்க அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருகிற பிள்ளைகள் வறுமையாய் போக கூடாது அப்பா. ஆண்டவரோட தெய்வீக வல்லமையோடு கூட கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஹalleluya ஜெபிப்போம். ஆண்டவரே, தடைகளை உடைங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உபவாச நாள் என்பது ஆண்டவரே அப்பா ஆண்டவர் உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒழுங்கு கிரயமா நடக்கும்படியாய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா விசேஷித்த ஞானத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தடைகளை உடைத்த பிள்ளைகளை கொண்டு வாங்க என்று சொல்லி ஜெபிப்போமா. ஆண்டவரே, தடைகளை உடைங்க, அநேக பிள்ளைகளை கொண்டு வாங்க, தேவைகளை சொன்னீங்க. இதனால் தொடக்கப்பட்ட முடிவு வரையிலும் அவருடைய பிரசனம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி, அவருடைய தெய்வீக கரம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி பேசுகிறதான ஒவ்வொரு ஸ்தோத்திரம் போதகர்களையும் ஆண்டவர் தடைகளை உடைத்து கொண்டு வரும்படியாக பேசுகிற வார்த்தையானது நமக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக ஸ்தோத்திரம். இதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வசனத்தை ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மேல் பர்வதத்தில் நின்றிடுவே, அக்கினி இறங்கும் வரை செபித்திடுவே. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. போல நான் ஜெபித்திடுவேன்.
யாக்கோபை போல ஸ்தோத்திரம். யாக்கோபா இருந்து நம்மை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்ற வைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன் எலியாவின் தேவனே, இறங்கி வாருமையா எங்கள் எலியாவின் தேவனே, இறங்கி வாருமையா. அவரே விடமாட்டேன், யாக்கோபா போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன் நல்ல கரைக்கு. அவரே யாக்கோபா போல நான் விடவே மாட்டேன், யாக்கோபா போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் அவரே யாக்கோபா போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் யாக்கோபா போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் சொல்லுமா, விடமாட்டேன் நான் காலத்தை கெட்டியா பிடிச்சிடுவேன். அவரே விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபா போல நான் அவரே தாவீதை போல அனுதினமும் குறித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீதை போல அவரே கோலியாத்து வந்தாலும் இயேசுவை நாமத்தால முறியடிப்பேன். கோலியாத்து வந்தாலும் இயேசுவை நாமத்தால முறியடிப்பேன். விடமாட்டேன் உன்னை விடமாட்டேன், யாக்கோபா போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபா போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபா போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபா போல நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா 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 தேவ சமூகத்துல ஒப்புரவாகி ஆண்டவரே, இந்த வருஷம் ஆண்டவரை கடந்து விட்டது. வருகிற வருஷத்துல உமக்காய் கனி கொடுக்கிற வாழ்க்கை எங்களுக்குள்ளே ஆண்டவரை நிலைக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒருமனதோடு கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம் சபிக்க போற குறிப்புகள் எல்லாம் இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச பிள்ளைடைய குடும்பத்திற்காக நாம் சபிக்க போகிறோம். அநேகரை கர்த்தர் ஸ்தோத்திரம் தொட வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் சீக்கிரத்துல ஞானஸ்தானம் பெறும்படியாக விசேஷமாய் வாழ்வ பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் ஒரு ஸ்தோத்திரம் எழுப்புதலை உண்டாக்கும்படியாக ஸ்தோத்திரம் அதற்காக நாம் சபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஸ்தோத்திரம் பிரேயருக்காக கொடுத்த ஒத்துழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் வெறுமையாய் ஒருவரும் கடந்து போக கூடாது. கர்த்தர் நிறைவான சந்தோஷங்களால் நம்முடைய தலையை ஸ்தோத்திரம் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். அவர் நிறைவான சந்தோஷங்களால் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்ப வேண்டும். இந்த 2024 வருஷம் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக, ஒரு மகிமையான வருஷமாக, கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற வருஷமாக இந்த 2024 மாற வேண்டும். எந்த ஸ்தோத்திரம் எந்த மட்டும் 2 நினைவுகளா நம்ம குந்தி குந்தி நடக்க வேண்டும். தேவன் ஸ்தோத்திரம் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர் ஸ்தோத்திரம் முழங்குற நாட்கள் வரப்போகிறது. ஸ்தோத்திரம் அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்கள் காணும்படியாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையால தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் வருமானதோடு ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் அநேகம் இருக்கிறது. அநேகருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. அநேக ஸ்தோத்திரம் குடும்பத்தில் அநேக பிரச்சனையில இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க. அநேக ஸ்தோத்திரம் சபைக்கு வரும்போது நமக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லாதபடி இருக்கிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடக்கக்கூடியதான அந்த சகோதரிகள் கூடுகை தடைப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திர வெள்ளிக்கிழமை தோறும் இருக்கக்கூடிய உபவாச நாளில அநேகர் வந்து கலந்து கொள்ளாம இருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் வெறுமையெல்லாம் நீர் ஆண்டவரே அப்பா ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க அப்பா. நாங்கள் தான் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். நிறைவான ஆவியானவர் நீர் வருகிற வேளையில எங்கள் குறைவையெல்லாம் நீர் நிறைவாக்க வல்லவரா இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் அதற்கு நாங்களே ஆண்டவரே அப்பா ஆண்டவரை உடனே இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குறைகளை முதலாவது எங்களுக்கு மன்னிங்கப்பா. நாங்கள் தான் ஆண்டவரே உடைய சமூகத்தில் அப்பா அநேக நேரம் காத்திருப்பதை மறந்து விட்டோம். ஆண்டவரே, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டோம். ஆண்டவரே, வெளிப்படத்தில வாசிக்கிற வண்ணமா ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் நம்ம ஒப்புரவாகுமா? ஆண்டவரே, ஆதியில இருந்த அந்த அபிஷேகம், ஆதியில இருந்த அந்த ஜெப வாழ்க்கை, ஆதியில இருந்த அந்த வேத வாசிப்பு எங்களுக்குள்ளே குறைவா இருக்கிறதப்பா. இந்த நாளில் எங்களை சுத்திகரிப்பீராக என்று சொல்லி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. சோதரம் சோதரம்